அட்வொகேட்டை போடுங்களேன். ஹலோ. ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. சசிங்கிற பையனோட 5 வருஷமா பழக்கம். ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில அந்த பொண்ணுக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த புருஷனோட வாழறது இல்ல. இவ வந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் இந்த பையனை பார்த்துட்டு இருக்கா. இந்த பையனும் அவளை வீட்டுக்கு வர சொல்றான். அவங்க மீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து இது தாங்கிக்க முடியாம டிவோர்ஸ் வாங்கிட்டு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு. ஓகே மேடம். ஓகே. இந்த பொண்ணு இப்போ இந்த பையனோட இந்த பையனை வந்து ஒரு வீடு எடுத்து கொடுத்து 2 பேருமா இருக்காங்க. சரி மேடம். இல்ல நைட்டு போயிட்டு வரான்னு நினைக்கிறேன். வீடுலாம் எடுக்கலாம். வீடு நீங்க எடுக்கல. வீடு அவ தான் எடுத்திருக்கா. ஆனா இவன் போயிட்டு வரான். டைவர்ஸ் வாங்கல மேடம். காசு கொடுத்தது அவரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு வந்து 3 வாட்டி பிரெக்னென்ட் ஆயிருக்கா. 3 வாட்டி அபார்ஷன் ஆயிருக்கு. ஓகே மேடம். ரொம்ப அபியூசிவ் ரிலேஷன்ஷிப், நிறைய அடிச்சிருக்கான், வயத்துல மிதிச்சிருக்கான் நல்லா அவ சொல்றா. இந்த பொண்ணு அவன் தான் வேணும்னு இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. ஓகே மேடம். அந்த பையனும் வந்திருக்கான், அவங்க அப்பாவும் வந்திருக்காரு. எவ்வளவோ இந்த பொண்ணுக்கு வந்து என்னன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து 2வது இந்த பொண்ணு பையன் கூட கான்ஃபிளிக்ட்ல இருக்காங்க, மாதிரி இருக்காங்க. அதனால வந்து இந்த பொண்ணு வந்து இந்த பையனை வந்து திருமணம் இந்த பையன் கூட ஆயிட்டு அல்லது எங்க கூட கணவன் மனைவியா வாழ்றங்கிற ஒரு ஆதாரத்தை வந்து கோர்ட்ல வந்து போட்டு மேடம், அந்த தகுந்த குடும்ப நல நீதிமன்றத்துல போட்டு அது மூலமா அந்த பையனை என் கூட சேர்ந்து வைக்க சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் மேடம். கான்ஜுகல் ரைட்ஸ்ல. ஓகே. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு என்ன சார் பனிஷ்மென்ட்? டொமஸ்டிக் வயலன்ஸும் வந்து அந்த நீதிமன்றம், நடுவர் நீதிமன்றம், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அவர்கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அவர் வந்து வீட்டிலே வந்து அவர் வந்து கணவர் வந்து என்னை ஏதாவது துன்புறுத்தல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் கிட்ட ஒரு ஆர்டர் வாங்கி அது மூலமா கூட அவங்க குடும்ப வன்முறை சட்டத்திலிருந்து அவங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் மேடம். ஓகே. இப்போ சார் இன்னொரு விஷயம், டிவோர்ஸ் வாங்கிட்டே அவங்க ஹஸ்பண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்திருக்காங்களா டிவோர்ஸ்? நாள்ல முடிஞ்சது போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன எடுத்துருக்காங்க இருக்கு. இந்த பையன் இந்த பொண்ணு டிவோர்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. உங்களோட லைஃப் காவல்துறையில வந்து காவல் நிலையத்துல வந்து எந்த எழுதி கொடுக்கறதும் அது வந்து சட்டப்படியா செல்லாது. தகுந்த நீதிமன்றம் மூலமா போனதா அது வந்து சட்டப்படியா செல்லும். அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவருக்கு இன்னொரு கல்யாணமும் ஆயிடுதான். இது மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஓகே அப்படின்னு சொல்லுவோதான் மேரேஜ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மேரேஜ் அல்லது டிவோர்ஸ் ஆகலையா? ஃபர்ஸ்ட் தான் ஸ்டேஷனோட முடிச்சனா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வாங்கியிருக்காங்க. ரொம்ப குஷி ஆயிட்டான் சசி. அப்பா ஒரு பாயிண்ட் கிடைச்சதுன்னு அவன் உட்கார்ந்து சிரிச்சுட்டு தான் இருக்கான். ஸ்டேஷன் மூலமா விவாகரத்து வரவே முடியாது. அது வந்து ஸ்டேஷன் மூலமா பெற்றுக்கொண்டாலும் குடும்ப நல நீதிமன்றத்துல வந்து மியூச்சுவல் கன்சர்ன்ல டிவோர்ஸ் போடனாதான் டிவோர்ஸ் ஆகும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேரேஜே இருக்குது, இப்போ ஒரு செகண்ட் மேரேஜ் ஒண்ணு போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா சார். அப்போ இது வந்து லீகலா வேலிடா இருக்காது. ஆனா வந்து இந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தினான்னு சொல்லி ஒரு காவல்துறை மூலம் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அந்த பையன் மேல. அது வந்து இந்த பையன் வந்து ஏமாத்தி பண்ண மாதிரி ஒரு 406 420 இருந்தா கூட ரேப் கூட இது மூலம் போடலாம். ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார்.